வெல்கம் டு லக்ஷராஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கு ஒரு ஹெல்த்தியான வெரைட்டி ரைஸ் தான் செய்ய போகிறோம். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மல்லி புதினா சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேஸ்ட்டை ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகள், ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகள், இதை தண்டோடையே சேர்த்துக்கணும். காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், 4-5 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இதையெல்லாம் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு கடாயை வச்சுட்டு தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை, 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 10 முந்திரி பருப்பு, 2 வரமிளகாவை சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா இந்த அளவு ஃப்ரை ஆன உடனே இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூளை சேர்த்துட்டு கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கட் பண்ண சின்ன வெங்காயம், ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை இலைகளை சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பேஸ்ட்டை சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். கூடவே தேவைக்கு ஏற்ப உப்பையும் சேர்த்துக்கலாம். பேஸ்ட்டை சேர்த்துட்டு ரொம்ப நேரம் நம்ம வதக்கக்கூடாது, 1 நிமிஷம் அளவுக்கு மட்டும் நம்ம வதக்கினா போதும், இல்லைன்னா கலர் சேஞ்ச் ஆகிடும். இப்போ இதில் அரை மூடி அளவுக்கு எலுமிச்சை பழச்சாறு சேர்த்துக்கலாம். எலுமிச்சை பழச்சாறு சேர்க்கல அப்படின்னா நம்ம பேஸ்ட்டை ரெடி பண்ணோம்ல, அப்போ கொஞ்சமாக புளியை சேர்த்துட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை சேர்த்துட்டு 1 நிமிஷம் இப்படி நல்லா கலந்து கொடுத்துட்டு வேக வச்சு ஆற வச்சிருக்கிற சாதத்தை இது கூட சேர்த்துட்டு பொறுமையாக கலந்து கொடுத்துக்கலாம். சாதம் நல்லா இந்த அளவு மிக்ஸ் ஆன உடனே இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளை சேர்த்துட்டு கலந்து கொடுத்துக்கலாம். சூப்பரான டேஸ்ட்டில் புதினா மல்லி சாதம் ரெடி. இதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லக்ஷராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.